friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்டோடைய ரிவ்யூ வீடியோ பார்க்கலாங்க. இது முழுக்க என்னோட பர்சனல் ரிவ்யூ, ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. என்னோட கிச்சனுக்கு நான் புதுசாக அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்ட் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ இந்த ரிவ்யூ வீடியோவில் அதோட ஃபீச்சர்ஸ், அது நிஜமாகவே ஃபாஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணுதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வேற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன். நான் இந்த அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அல்ட்ரா பிராண்ட் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட 12 வருஷமாக இந்த கிரைண்டர் எங்கள் வீட்டில் இருக்குது. அல்ட்ரா பிராண்டுடைய இந்த மாடல் இது நல்லாவே மாவு அரைக்கும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் மாவு அரைக்குது. ஸோ கலர் மாறிடுச்சு, அந்த மேலே இருக்க மூடி கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிடுச்சு. ஸோ நான் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு கிரைண்டர் மாற்றலான்னு சொல்லி இப்போ அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அதோட ரிவ்யூ உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த பேக்கை அன்பேக் பண்ணி கிரைண்டரை மேலே எடுத்து வச்சுட்டேன். இது 2 லிட்டர் வெட் கிரைண்டர், அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்ட். இதில் என்ன பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இது ரொம்ப ஒரு காம்பேக்ட் டிசைன். அதாவது அந்த மோட்டார் மேலேயே நம்மளுக்கு அந்த ட்ரம், அந்த ஸ்டோன் அசம்பிளி எல்லாமே செட் ஆகிருக்குங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக பிடிக்கும். நம்ம கவுண்டர் டாப் மேலே கிரைண்டருக்கான ஸ்பேஸ் நம்ம கம்மியாக இருக்கும். பழைய கிரைண்டருக்கு கம்பேரிட்டிவ்லி இது பார்த்தா ஒரு 33% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது உள்ளே இருக்க ஸ்டோன்ஸை பற்றி பார்த்துடலாங்க. இது 2 ஸ்டோன் இருக்குது, பேட்டர்னு கோனிக்கல் ஸ்டோன். சைஸ் பார்த்திங்கன்னா பழைய கிரைண்டருக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நல்லா சைஸ் சின்னதாக இருக்குது, வெயிட்டும் கம்மியாக தான் இருக்குது. நானே ஃபஸ்ட்டு டவுட் ஆனேன், இந்த சின்ன கல் எப்படி 1 கிலோ அரிசியெல்லாம் அரைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஃபீச்சரை பார்க்கணும். அந்த வைப்பர்ஸ் 2 சைடும் இருக்குது, அந்த ஸ்டோனோடவே அட்டாச்சாக இருக்குது. ஸோ மாவு கரெக்டாக அது எல்லாமே அந்த அரிசி உளுந்தெல்லாம் கரெக்டாக தள்ளி அட்ஜஸ்ட் ஆகி அரைச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் ஸ்டோன் இருக்கிறங்காட்டிக்கு அதிகமாக சூடாகாமல், அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் அழகாக அரைச்சி தருது அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ அதை அன்லாக் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸை திருப்பி அதுக்கப்புறம் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது அந்த லாக்கு, இது முக்கியமாக இப்படி திருப்பி விட்டு தான் ஸ்டோனை வெளியே எடுக்கணும். அதே மாதிரி போட்டு மறுபடியும் லாக் பண்ணி வைக்கணும். ஸோ செக்யூர்டாக கல் போய் நல்லா லாக் ஆகிக்குது. கல்லோட வெயிட் உண்மையாக ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. பழைய கிரைண்டரோட கல்லுக்கும் இதுக்கும் நல்லாவே வெயிட்டுக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்குது. 1.75 kg இதோட வெயிட்டு. இப்போ 2, அதாவது பழைய மாடல் கிரைண்டரும் இப்போ புதுசாக வாங்கியிருக்க ஃபாஸ்ட் கிரைண்டரோடைய ட்ரம்மும் அந்த கல்லோட சைஸும் நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2ஓட அளவும் ஒன்று தாங்க, 2 லிட்டர் கிரைண்டர் தான். இந்த கல் கொஞ்சம் அகலமாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. இதோட வெயிட் 2.5 kg. இது சின்னதாக இருக்குது, சின்ன கல் 1.75 kg. அப்புறம் அது உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒரு செக்யூர் லாக் ஒன்று இருக்குது. ட்ரம்மும் நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் அகலமாக கீழே போக போக கொஞ்சம் அகலம் கம்மியாகுது. அது அந்த பழைய கிரைண்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அகலமாகவே இருக்குது. பட் 2ஓடைய அளவும் ஒன்று தாங்க. பழைய கிரைண்டர் புது கிரைண்டர் 2ஓட அளவும் ஒன்று தான். ரெண்டுமே 2 லிட்டர் கிரைண்டர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த வைப்பர் ஒரு சைடு தான் இருக்குது. ஸோ ரைஸ் இப்படி ஒரே சைடு தான் இதாகும். இங்கே 2 சைடுமே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அடுத்தது இந்த ட்ரம்மு ஹேண்டிலிங்க்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்படி ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு அளவான சைஸு, ஹேண்ட்லிங்க்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் கல் ரொம்ப வெயிட் இல்லாமல் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம மாவோடு தூக்கி எடுக்கிறக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ அதை இப்படி ஃபிட் பண்ணி திருப்பி விட்டுட்டால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டோன் உள்ளே வச்சு லாக் பண்ணிடணும். ஸோ ஸ்டோன் நல்லா செக்யூர்டாக லாக் ஆகிடுது. ஸோ அதுவும் நல்ல ஒரு ஃபீச்சர் தான். அதே போல் இங்கே லிட் ஒன்று இருக்குது, நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் லிட் இருக்குது. ஸோ இதுவும் அது மாட்டி கலட்டுறது ஈஸியாக தான் இருக்குது. அது போக ஒரு ஸ்பேட்டுலா, அந்த மாவு தள்ளி விடுறதுக்கான அந்த கரண்டி. அது போக இங்கே ஒரு ப்ரொவிஷனில் சின்ன ஒரு வைப்பர் இருக்குது. இது அந்த கிரைண்டரோட மேலே ஓரங்களில் படிகிற அந்த அரிசி விழுந்தெல்லாம் தள்ளி விடுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் டெஸ்டராகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த லிட்டை திறந்து மாவை ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணாமல் நம்ம இந்த டெஸ்டர் வழியாகவே மாவை செக் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் இந்த கேப் வழியாகவே ஊற்றிக்கலாம். பட் மூடி திறக்கிறது ஒன்றும் பெரிய சிரமமாக இல்லை, நம்மளுக்கு டக்குன்னு அதுதான் வருது. பட் இந்த வழியாகவும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் ஆகிருக்கு. பட் அந்த சின்ன வைப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மேலே ஓரங்களில் இருக்கிற அரிசி உளுந்தை கரெக்டாக தள்ளி விட்டுருது. ஸோ அது வந்து நம்ம கவனமாக பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது மேலே உள்ள இந்த டிஜிட்டல் பேனலை பார்த்துடலாங்க. இதில் வந்து 2 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரைஸ் அண்ட் தால் அரைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனும், இன்னொன்று வந்து வெட் சட்னி இல்லை வெட் மசாலா அரைக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மாவு அரைக்கிறதா இருந்தால் அந்த ஸ்விட்சு வந்து ஆன் பண்ணால் தான் அரைப்படும். அதில் வந்து கவுண்டர் ரொட்டேட்டிங் மோடில் ஒரே மாதிரியாக நம்மளுக்கு ரைஸ் அண்ட் தால் வந்து அரைச்சி கொடுக்கும். அடுத்தது நம்ம வெட் மசாலா இல்லை சட்னி கொஞ்சம் ஹெவியாக அரைக்கிறதா இருந்தால் 2-வே கவுண்டர் ரொட்டேட்டிங் மோடில் அதுவே தானே சுவிட்ச் ஓவர் ஆகி அது வந்து அரைச்சி கொடுக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் மசாலா அரைச்சி பார்க்கல, பட் ரைஸ் இருந்தாலும் அரைச்சி பார்த்துட்டேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது டைமர். இது வந்து நம்ம டைம் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் 17 நிமிஷத்தில் நம்ம உளுந்து அரைச்சிரும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம்னா அது அந்த கரெக்டாக அந்த 1 நிமிஷத்துக்கு முன்னாடி பீப் சவுண்டு வந்து அதுவாக தானாக வந்து ஆஃப் ஆகிடுது. இப்போ உளுந்து மாவு நான் அரைக்க போகிறேன். இப்போ நல்லா கிரைண்டர் கழுவியாச்சு, அந்த ஸ்டோனை உள்ளே வச்சு லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறேன். அடுத்தது உளுந்தை போட்டு விடுறேன். ஊறின உளுந்து வெந்தயத்தை சேர்த்து விடுறேன் கிரைண்டரில். இப்போ அடுத்தது டைம் செட் பண்ணணும். ஸோ 15 மினிட்ஸில் நம்மளுக்கு உளுந்து மாவு ரெடி ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ நான் இங்கே 15 மினிட்ஸ் வச்சு விடுறேன். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே கிரைண்டரில் தண்ணி ஊறுன உளுந்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்துருக்குறேன். ஸோ ரைஸ் அண்ட் தால் அரைக்க போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷனை நான் இங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சவுண்டு இருக்குது, அதுக்கப்புறம் மாவு ரெடி ஆக சவுண்டு கம்மியாகிடும். ஸோ அது இப்போ சவுண்டு நீங்கள் கேட்கணுங்கிற வேண்டி நான் விட்டுருக்கேன். ஸோ உளுந்து போட்டாச்சு, அரைப்பட்டுட்டு இருக்குது. ஸோ இனி லிட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த டெஸ்டரையும் மாட்டி விட்டுறலாம். ஸோ அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்ட் உளுந்த மாவை நல்லா அழகாக அரைச்சிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஒரு ஸ்லீக்காக அழகாக இருக்குது இந்த கிரைண்டர் பார்க்க. ஒன்றே ஒன்று தான் நம்ம கால்குலேட் பண்ணி வாங்கணுங்க. நம்ம கவுண்டர் டாப்போட ஹைட்டு, நம்மளுடைய ஹைட்டு, அந்த கிரைண்டரோட ஹைட் வந்து 18 இன்ச் இருக்குது. ஸோ அதுவும் மனசில் வச்சுட்டு நம்மளுக்கு ஹேண்டிலிங் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்து வாங்கணும். நான் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து கண்டிப்பாக கவனித்து வாங்கணும். மற்றபடி இந்த கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட்டாகவே கிரைண்ட் ஆகுது. இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் வச்சோம். இப்போ 13வது நிமிஷத்தில் நல்லா ஓரளவு கிரைண்டாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் இடையில தண்ணி விடுறதுக்கு நம்ம இந்த வழியாகவே விட்டுக்கலாம். ஸோ நம்ம கிரைண்டர் அப்படியே அரைச்சிட்டு இருக்கும்போதே வந்து இந்த வழியாக தண்ணி விட்டுக்கலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. மூடி திறந்து ஊற்றுறது தான் ஈஸியாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ஊற்றுனேன். பட் டெஸ்டர் வேணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதாவது அந்த கிரைண்டரோட மேலே பகுதியில் அந்த மேலே ஓரங்களில் அரிசி உளுந்தெல்லாம் நிற்காமல் கரெக்டாக அதுவே அதை வைப் பண்ணி விட்டுருது. ஸோ நம்ம அதை கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் இந்த டெஸ்டர் பாருங்கள், இப்படி மாவு வந்து இப்படியே இந்த வழியாகவே எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு கிரைண்டாக இருக்குதுன்னு. ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம செட் பண்ணின டைம் முடியறதுக்கு 1 நிமிஷம் இருக்கும்போது கரெக்டாக ஒரு அலாரம் சவுண்டு வருதுங்க. ஸோ நான் கிரைண்டர் வந்து நான் ஆஃப் ஆக போகிறேன், நான் டன், நான் முடிச்சாச்சு, நான் என்னோடய வேலையை முடிச்சுட்டேன், நீங்கள் வந்து என்னை கவனிக்கலாம் அப்படின்னு நம்ம கிரைண்டர் நம்மளை கூப்பிடுறது போல் இருக்குங்க. ஸோ நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு ஓடி வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ உளுந்து மாவு நல்லா ஜம்முன்னு அரைப்பட்டுருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 15 நிமிஷத்தில் தேவையான பக்குவத்தில் அழகாக உளுந்து மாவு அரைச்சாச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக தாங்க கிரைண்ட் பண்ணுது நம்மளுடைய
அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்ட். ஸோ இனி அவ்வளோதான். நம்ம இனி அந்த ஸ்டோன்ஸை வந்து அன்லாக் பண்ணி வெளியே எடுத்து நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ உளுந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் கவுண்டர் ஸ்பேஸில், அதாவது அந்த உங்களோட கிச்சன் டேபிளில் இடம் இருந்தால் நம்ம அந்த கிரைண்டர் மேலேயே வச்சு அப்படியே டில்ட்டு பண்ணி நம்ம மாவுகளை அழகாக சாய்ச்சி எடுத்துக்க முடியும். அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நம்ம எடுத்து வச்சும் இப்படி தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் இப்போ ரைஸ் போடுறேன். ரைஸுக்கு வந்து 25 மினிட் வச்சுருக்கிறேன். இங்கே கிட்டத்தட்ட 1 கிலோ ரைஸ் நான் அரைக்கிறேன். ஸோ 25 மினிட் நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு பர்ஃபெக்ட் கால்குலேஷன் தெரியல, அது பழக பழக தெரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. நல்லா மூடி போட்டு தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ 25 மினிட்லேயே எனக்கு ஆக்சுவலி நல்லாவே வந்து ரைஸ் வந்து நல்லா கிரைண்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்ம பழைய மாடல் அல்ட்ரா கிரைண்டருக்கும் இந்த ஃபாஸ்ட் கிரைண்டு வந்து கொஞ்சம் பெட்டராக தான், ஸ்பீடாக தான் அரைக்குது. நல்லா ரொம்ப மாவெல்லாம் சூடாகிறதில்ல. அந்த மாடல்லையும் பெருசாக ஒன்றும் சூடாகாது. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குங்க அரைக்கிறதுக்கு. ஸோ என்னோடய ஒப்பீனியன் படி அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்டர் நம்ம வாங்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரமாக மாவு ஆட்டிடுது, ஃபாஸ்ட்டாக தான் கிரைண்ட் ஆகுது, மாவு சூடாகலை, நல்லா ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் இங்கே கவனமாக பார்க்கணும். அதாவது அந்த கிரைண்டர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம கவுண்டர் டாப்போட ஹைட்டுக்கும் கிரைண்டரோட ஹைட்டும் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஹேண்டலிங்க்கு ஈஸியாக இருக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 9490. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அமேசானில் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. வாங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஆட்டா நீடர், கோகனட் ஸ்க்ரப்பர் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. பட் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்கணும். வேணுங்கிறவங்க அது வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.